जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं शोकविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துட்டுருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துட்டுருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும், பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குது? பொதுவாகவே விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி இருக்குது. ஆனால் இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது ஒரு எழுச்சி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உண்மையே அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. என்னென்ன, எச்சரிக்கையும் எழுச்சியும் சேரும் நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், விருச்சிகத்திற்கு வித்தியாசமான சில நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ல் குரு இருக்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நல்லது கெட்டதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறி மாறி லைஃப்பில் சந்திச்சாச்சு. இருப்பினுமே சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் தரக்கூடிய சூழ்நிலை, வித்தியாசமான மாற்றங்கள்லாம் தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பொது பலன்களாகவே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லலாம். இப்போ வேலையில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஜாப் ப்ரமோஷன்ஸு, ஜாப்லெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போகிறதோ, அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். சில பேருக்கு தொழில், பிஸ்னஸ்ஸு, ப்ராஃபிட்டு, பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் எடுத்துன்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்கும். குடும்பத்தில் எடுத்துனோன்னா கணவன் மனைவி வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். சில பேருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள், சிலர் பிரிந்திருந்தாலும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈகோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது, ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 2ஆம் திருமணம், விவாகரத்து கேஸு, டிவோர்ஸ் கேஸ்க்கெல்லாம் முடிவதற்கான காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். காதல் கைகூடும். சில பேருக்கு சொத்து வாங்குதல் தொடர்பான வீடு சம்பந்தமான சொத்து வாங்குறது, ஒரு ஃப்ளாட்ஸில் இடம் வாங்குறது, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது, இதெல்லாம் ஓரளவுக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் பணம்,
வெல்த் வித் கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் சில விஷயங்கள் போகும். மாணவிகளுக்கு படிப்பு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவான சில விஷயங்கள் அப்படின்றது கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் கோபத்தை தவிர்த்து நீங்கள் சில விஷயங்கள் கொண்டு போகிறீங்களோ அவ்வளவு உங்கள் ராசிப்படி உங்களுக்கு சரியான சூழ்நிலையில் கொண்டு போகிறதாக அர்த்தம். அதே போல் நெகட்டிவான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் கண்டும் காணாத மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நெகட்டிவாக சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு நெகட்டிவ் தெரியுதா, அதுக்கிட்டே போகாதீங்க. ஒரு சில விஷயங்களில் ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் தெரியுது, அதுக்கிட்டே போகாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. இப்போ பேரண்ட்டோட உடல், அதாவது பேரண்ட்ஸோட அவங்களோட உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வயிறு சம்பந்தமான விஷயங்கள், இதயம் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவு நேரத்தில் தூங்கும்போது கூட கொஞ்சம் சிவசிவான விபூதி இட்டு கொஞ்சம் படுத்துக்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க. வாகனம் வாங்குவதற்கான, புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதே போல் வாகனம் வாங்கினீங்கன்னா கூட வாகனத்தில் சாலையில் போகும்போது கவனமாக போகிறது, கவனமாக வர்றது அப்படிங்கிறது ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. பெண்களுக்கு இந்த வருடம் 2026 ஆண்டு கொஞ்சம் விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். அதே போல் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட கலர் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 8. ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும். பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வாங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு முருகனுக்கு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னை சைடில் அந்த பக்கத்தில் எங்கன்னா இருக்கீங்களா, நீங்கள் இதுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவில்னால திருத்தணி கோவிலுக்கு பக்கத்தில் போயிட்டு வாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறுவாபுரி போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பாலசுப்ரமணிய சுவாமி நிறைய சக்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக அமையும். இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே உங்கள் ராசிப்படி போகலாம். அந்த அளவுக்கு உங்கள் ராசிப்படி ஓரளவுக்கு சில விஷயங்கள் கொண்டு போக அது மாதிரி பண்ணுங்கள். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி கவனமாக இருங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி கவனமாக இருங்க. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி ஓரளவுக்கு கொண்டு போகும். புதிய தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் தலையிடாதீங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிண்டு சிக்கிண்டு தவிச்சுட்டு இருக்கீங்க. வெளியில் வர முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் என்ன தான் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் சில நேரத்தில் தேவையில்லாத அவப்பெயர் தேடி வருது. நம்மளாக சும்மா இருந்தால் கூட சில நேரத்தில் அவப்பெயர் தேடி வருது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் இப்போ 9ஆம் இடத்துல இப்போ அடுத்து கூட குரு பயிற்சியோ அடுத்த சனி பயிற்சியோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரும்போது உங்களுடைய மூமெண்ட்ஸ் தசாபுக்தி படி ஓரளவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில விஷயத்தை பார்த்து கேட்டு செய்யுங்க. அவசரம் இல்லாமல் செய்யும். அப்போ தான் அது சிறப்பாக வரும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரிகாரம் வரையில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பொது பலன்கள். இது எல்லாமே இப்போ நான் பார்த்து சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே பாதி பேருக்கு நிறையா அப்படியே சூட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய சுய ஜாதகம்னு நீங்கள் பிறந்த ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை, ஜாதகம் இல்லையா நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு அனுப்பி கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சுவாமி நான் இந்த டைமில் நான் ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு இந்த டைம் எனக்கு வசதியாக இருக்கும். எல்லாருமே வேலைன்னு இருப்பீங்க, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், ஓய்வாக இருக்கேன், நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசணும் சுவாமின்னு சொல்லி வீடியோ காலில் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னு உங்கள் ஜாதகத்திற்கான சுய ஜாதகத்திற்கான தீர்வு கிடைத்து அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.